ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கோதுமை ரவை கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டின்னராக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ரவையை நம்ம வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டு ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதை அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், அப்புறமா சோம்பு, கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பக்கம் வர்றது வரை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ், கேரட், கூடவே பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. காஞ்ச பட்டாணி ஊற வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்களோட உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஓப்பனில் விட்டு வதக்குனதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேன். காய்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்திங்கன்னா போதும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சில ரவை கொஞ்சம் தண்ணி அதிகமாக இழுக்கும், அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கிச்சடியோட சுவையை இன்னுமே அதிகப்படுத்தும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை இது கூட சேர்க்கணும். இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்முக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மெதுவாக இந்த மாதிரி ரவையை போட்டுக்கோங்க. கட்டிப்படும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையை போட்டு கிண்ட ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி உங்களுக்கு அந்த ரவையும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்கும். தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொஞ்சம் தம்மில் வேக விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கோதுமை ரவை கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. அதே சமயம் நம்மளுடைய கிச்சடி ட்ரையாகவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ரவைக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.